எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான மஷ்ரூம் க்ரீன் பீஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், சின்ன துண்டாக 2 துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பூண்டு பற்கள் கழுவிட்டு தோல் உரித்து சேர்த்தது, அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 தக்காளி கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா திக்காக கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு, ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 200 கிராம் மஷ்ரூமை வந்து கழுவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத ஒரு 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். மறுபடியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், அரை குடமிளகாய் எப்போதுமே நம்ம வந்து உடம்புல வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குடமிளகாய் சேர்த்து அதே போல் குடமிளகாயில் இருக்க ஃப்ளேவரும் நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த 3 மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், இது கூட இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லை மஷ்ரூம் வச்சே நீங்கள் பண்ணலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி கொதிக்க வச்சு லாஸ்ட்டில் வந்து மல்லி இலை இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தயார். இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த அருமையான மஷ்ரூம் க்ரீன் பீஸ் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இன்றைக்கி ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறோம். இதுலேயே காய்கறிலாம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா காய் எதுவும் தேவைப்படாது. பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.